மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் பேரருளால் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இந்த சமுதாயத்தின் முத்தாய்ப்பான இரண்டு கோரிக்கைகளோடு இந்த மாநாடு தொடங்க இருக்கின்றன. இந்த மாநாட்டை தலைமை ஏற்று நடத்துவதற்காக ஒடுக்கப்பட்டவரின் உரிமை குரலாக, முன்னேற்ற தடுக்கப்பட்டவர்களுக்கு விழுதும் விரலாக, போராவணம் கொண்ட ஃபிரௌன் அளிக்கப்பட்ட ஆசுரா நாளில் இங்கே லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கின்றோம். இப்போது உரையாற்ற வருபவர் நவீன ஃபிரௌன்கள் மற்றும் நம்ருதலுக்கு எதிராக களமாடும் போராளிகளின் தலைமை போராளி, பாவங்களை நாசம் செய்யும் மார்க்கத்தின் அடையாளங்களை ஏந்தி இவரை பாவநாச தொகுதி பாச நேசத்தோடு தேர்ந்தெடுத்து கொண்டது. சுதந்திர இந்திய வரலாற்றில் பாபநாசம் பகுதியிலே வென்ற முதல் முஸ்லிம் இவரே. இது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என எல்லா தரப்பினரும் இவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளம். உரிமை மறுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு அறிவூட்டி உணர்வூட்டி வழிகாட்டி அழைத்து செல்லும் தலைமை தொண்டர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் எம்.எஸ். ஜவாஹர்லா அவர்களை தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்துவதற்காக, அதற்காக முன்மொழிவதற்காக அன்புக்குரிய சகோதரர் தொண்டி சாதிக்கு அவர்கள் மாநில செயலாளர், அன்புக்குரிய சகோதரர் கோவை எம்.எஸ். ஹமீது மாநில செயலாளர், இருவரும் பேராசிரியர் எம்.எஸ். ஜவாஹர்லா அவர்களை இந்த மாநாட்டை தலைமையேற்று தருமாறு முன்மொழிய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தரும்படி நான் முன்மொழிகின்றேன். பேராசிரியர் அவர்களை இந்த நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்தி தருமாறு நான் முன்மொழிகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வழிமொழிவதற்காக மாநில செயலாளர் ஏஜாஸ் அகமது அவர்கள், மாநில செயலாளர் விழுப்புரம் முஸ்தாக் அவர்கள், மனிதநேய மக்கள் சின்ன அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஃபுலல் ஷேக் முகமது அலி அவர்கள் வழிமொழிய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக உள்ளாட்சி மன்றம் முதல் பாராளுமன்றம் வரை சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை உறுதி செய், வக்ஃப் ஒழிப்பு சட்டத்தை ரத்து செய், இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் நடக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் எழுச்சி பேரணி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு தமிழ்நாட்டின் இஸ்லாமிய மக்களுக்கு 3% தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த தன்னலமற்ற தனி பெறும் சமுதாய தலைவர் பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் எம்.எஸ். ஜவாஹர்லா எம்எல்ஏ அவர்களை தலைமையேற்று தருமாறு உங்களின் சார்பாக வழிமொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். தலைவர் அவர்களை தலைமையேற்று தருமாறு மிக அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படுத்துமாக. வரலாற்று சிறப்பு மிகுந்த மதுரை மாநகரிலே மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த எழுச்சி பேரணி மாநாட்டிலே லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கின்றீர்கள். மிகவும் கட்டுப்பாட்டுக்கு பேர் போனவர்கள் என்ற அடிப்படையில் சிறப்பான ஒரு பேரணியை நடத்தியிருக்கின்றோம். அதேபோன்று கட்டுப்பாடோடு இந்த மாநாடும் நடைபெறுவதற்கு அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை
நல்க வேண்டும் என்று தொடக்கமாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக திருக்குரான் முழக்கத்தை தருவதற்கு கண்ணியத்திற்குரிய முஃப்தி முகமது யூசுப் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكننهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون صدق الله العظيم. மொழியாக்கம். உங்களில் எவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்குவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளார். எவ்வாறு முன் சென்ற சமுதாயத்தினை ஆக்கினானோ அவ்வாறே இன்னும் அவன் பொருந்தி கொண்ட அவனுக்குரிய மார்க்கத்தை நிலைநாட்டவும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டான். இன்னும் அவருடைய சிரமத்தை எல்லாம் அல்லாஹ் போக்கி அவர்களுக்கு மன அமைதியும் தருவான். அவர்கள் என்னையே வணங்குவார்கள், எனக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டார்கள். இதற்கு பிறகும் யார் மறுக்கின்றாரோ நிராகரிக்கின்றாரோ நிச்சயமாக அவர்களே பெரும்பாவி என்பதாக வல்ல இறைவன் திருக்குரானிலே சுட்டி காட்டுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.